அம்மா இல்லாத எனக்கு எப்பவுமே கோவப்படுற அப்பா தான் கிடைச்சாரு. நண்பனா, என்னோட அப்பாவுக்கு பிரிட்டிஷ் கல்ச்சர் தான் பிடிக்கும். என்னையும் அதுபடி தான் வளர்த்தாரு. அந்த காலத்தில் நான் அனுபவிச்சது சொல்ல முடியாத பல கஷ்டங்கள். ராமநாதன், எங்க அந்த அப்பன்? இன்னும் எந்திரிக்கலையா அவன்? நல்ல மழை பெய்யுதுல, தூங்கட்டுங்க. மழை இல்ல, பிரளயமே வந்தாலும் சரி 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதை விடக்கூடாது. உன்னோட சரீரத்தை நீதான் பாதுகாக்கணும். மேல இருந்து கையை மடக்கி வச்சு காலை ஒரு அடி முன்னாடி வைக்கணும். முதுக வளைச்சு கையை கும்பிட்டு மண்ணை வணங்கணும். வலது காலை தூக்கி வலது பக்கம் உதைக்கணும். இடது காலை தூக்கி இடது பக்கம் உதைச்சி கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் கற்றுப்பான். இனி பயிற்சி பெறுறது தான் ரொம்ப முக்கியம். வடகரையில் இருக்கிற குருவை எங்க கூட்டிட்டு வந்து தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் ஏற்பாடு பண்ணி அப்பனுக்கு களரி சொல்லி கொடுக்கறேன். இது கூடிய சீக்கிரங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு இல்ல, முழுமை சம்பூரணம் அந்த வார்த்தையை தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முத்திரைகளை முழுசா கத்துக்கிட்டான்னு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததை பார்க்கலாம். சரிங்க. கரையோட சேர்ந்ததுதான் கடல். நீரை ஜெயிக்கிறதுக்கான பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் போது இப்படி ஒரு செயலை அவர் கையாண்டிருக்காரு. அவரோட மனசுல அதுதான் இருந்திருக்கும். அவர் ஒவ்வொரு வாட்டி என்னை திருத்தும் போதும் ஒவ்வொரு விதமா பயமுறுத்துவார். இது மூலமா அப்பாவை நான் வெறுக்கல, உண்மையா சாப்பிடும்போது சத்தம் வரக்கூடாது. உணவுக்கு நாம கொடுக்கிற மரியாதையில இதுதான் ரொம்ப முக்கியம்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படித்தான். ஐயோ தம்பி, பைஷ்வினி, 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 இவ எனக்கு கிடைச்சது காலத்தோட பொற்காலம். அவளோட ஒவ்வொரு பார்வையும் எனக்குள்ள காதலோட பருவங்களா மாறுச்சு.
அன்பிலீவபிள்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே அப்பனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. இங்க பாருங்க, வருங்காலத்துல எல்லாருக்குமே அப்பன் மனோஜுடைய அப்பான்னு தான் தெரியும். ஐ எம் ஷூர். உனக்கு என்ன வேணும்? கிஃப்டா? கேளுப்பா, என்ன வேணுமா கேளு. ஒரு பால், டென்னிஸ் பால். டென்னிஸ் விளையாடாத உனக்கு எதுக்கு டென்னிஸ் பால்னு என் அப்பா என்கிட்ட ஒரு தடவை கூட கேட்டதே இல்லை. வருங்காலத்துல யாராவது அந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நினைச்சுதான் அந்த பால்லையே அந்த ஞாபகங்களை பத்தி குறிப்பு எழுதி வச்சேன். சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அட்வைஸ் தான் நான் உனக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. உண்மைக்கு நட்பா இருக்கணும், சமநிலையோட இருக்கணும், அக்கிரமத்தை அடக்கணும். இந்த உலகத்துல இதுவரைக்கும் நடந்தது இதுதான், இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் நாளைக்கு நடக்க போறதும் கூட இதுதான். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுது. ஆனா ஒரு சந்தேகம். ஒரு நோய் வந்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது நோய்க்கா இல்ல நோய் வந்த காரணத்துக்கா? சில நேரத்துல நோய்க்கு, சில நேரத்துல நோய் வந்த காரணத்துக்கு. யோசிக்கணும். எப்ப எதை செய்யணுமோ அதை அப்பவே செய்யறதுதான் திறமை. அது உனக்கு இருக்கு. மத்ததெல்லாம் போக போக கத்து கொடுக்கும். காலம், டைம். நீ கொஞ்சம் நில்லு. அவன் சொல்ல வந்ததை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சிரிச்சியா? அடே, நோய் வந்த காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் நம்மளோட பிரச்சனையே. ரெண்டு குற்றவாளிகளுக்கு நடுவுல சூழ்நிலையா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம். அது விட்டு போகும்போது அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணியிருந்தா நம்ம நாடு என்னைக்கோ நல்லா மாறி இருக்கும். எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. அவன் புத்திசாலி, நீ எப்பவும் சொல்ற மாதிரி அதி புத்திசாலி. நாளைக்கு நீ ஒரு இடம் வரைக்கும் போகணும். பழனியில இருக்கிற அரவிந்தங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நல்ல அழகா இருப்பா, எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருப்பா. என்னோட மருமகளா இந்த வீட்டுக்கு வர வேண்டியது அந்த பொண்ணுதான். என்ன ஆச்சு? ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல. பைஷ்வினி, பைஷ்வினி, பைஷ்வினி. வாங்க வாங்க. ஐயா சௌக்கியங்களா? கொடுங்க.
அப்புறம் பாப்போம். நல்லதுங்கய்யா. ஐயா என்ன? பெரிய ஐயா இறந்து போயிட்டாரு. நீங்க இங்க இருந்து போன உடனே அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. நான் வந்து பார்க்கறதுக்கு லேட் ஆயிருக்கும் போல. அதுக்குள்ள